ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க நம்புறேன். ஸோ எப்போவுமே காலையில் பார்த்தீங்கன்னா என்னோட டே வந்து ஒரு 5:30க்கு அப்படியே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ காலையில் எப்போதுமே ஒரு டிவியை போட்டுட்டு பக்தி பாட்டோடு அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு சமையல் வேலையுமே நடக்கும். இன்றைக்கான சமையல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையான லஞ்ச் மெனு தான் கொடுத்து விட போகிறேன். வாழைக்காய் வறுவல், அடுத்த பார்த்தீங்கன்னா சாதம், அப்புறமா வந்து புளிச்சேரி இந்த மாதிரி தான் வைக்க போகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ டக்கு டக்குன்னு பார்க்க நம்ம லஞ்ச் மெனுவும் வச்சுக்கிட்டே அப்படியே ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து பகிர்ந்து கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ என்ன அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துட்டு அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவும் அண்ட் சேம் டைம் பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் உங்களோட ஷேர் பண்ணி இருக்குது. ஓகேயா? ஸோ என்ன அப்படின்னா சந்தோஷம், மகிழ்ச்சி, ஹாப்பி எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா இப்போ திடீர்னு ஒருத்தங்கிட்ட கேட்டோம்னா எனக்கு வந்து ஸோ சந்தோஷம் அப்படின்றது நமக்கு ஒரு பொருள் கிடைச்சா சந்தோஷமாக இருப்போம், ஒரு இடத்துக்கு போனால் சந்தோஷமாக இருப்போம், இல்லைனா நமக்கு பிடிச்சவங்க கூட சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? பட் அது எல்லாமே அது வந்து அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அப்படின்றது இல்லை அப்படின்றதே நான் வந்து லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்மளோட எண்ணங்கள் வந்து எப்படி இருக்கோ அதை பொறுத்தாங்க நம்மளோட சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே நமக்கு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை வந்து அதாவது இது வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரே நாளில் நான் வந்து கற்றுக்கிட்டது கிடையாது. என்னோடய அனுபவம், ஏன்னா இத்தனை வருஷம் எவ்வளவோ அனுபவம் என்னோட வாழ்க்கையில் வந்துட்டு போயிருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். எப்போவுமே வந்து அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம இது பண்ண விட நம்ம மனசாட்சி என்ன சொல்லுது, அதாவது நம்ம மனசாட்சியை விடவாங்க அடுத்தவங்க நமக்கு நல்லது சொல்லிட போகிறாங்க. ஏன்னா நம்மளை விட நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மனசாட்சிக்கு இது உனக்கு நல்லது இல்லை, இப்படி பண்ணாத, இது வேண்டாம், இவங்க உங்ககிட்ட இந்த மாதிரி பேசுகிறாங்க, இது உனக்கே தெரியும் அப்படின்னு அந்த மனசாட்சி நம்மளை வந்து நல்லபடியாக கைட் பண்ணும். நீங்கள் அதை கேட்டு நடங்க. இது வந்து நான் ஒரு சில விஷயத்துக்கு அப்புறம் தான் நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஏன்னா தெரியும் நமக்கு முன்னாடி நம்ம மனசாட்சி வந்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்றது கரெக்டாக சொல்லிடும். அதனால் உங்கள் மனசாட்சி, அதாவது அதுக்காக நீங்கள் யார் அட்வைஸும் கேட்கக்கூடாது, எந்த இதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற அர்த்தத்தில் நான் சொல்ல வரல. எவ்வளவு அட்வைஸ்னாலும் கேட்டுக்கோங்க, யார்கிட்டனாலும் ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க, கடைசியில் உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுபடி நடந்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ தெரியும் உங்களுக்கு நம்மளோட சந்தோஷம்னா என்ன, மகிழ்ச்சினா என்ன அப்படின்றது. ஸோ வாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா மாநாடு அப்போ நடந்ததில்ல, ஸோ அந்த ஸ்பீச் அப்படியே கொஞ்சம் கேட்டுட்டு அப்படியே எல்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி டே வந்து அப்படி போச்சு. ஸோ நல்லா இருந்தது அன்றைக்கி பார்க்கும்போது, எல்லாமே சூப்பராக அப்படியே பேசிகிட்டு இருந்தாங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதையுமே அப்படியே லைட்டாக பார்த்துட்டு இல்லை நாங்கள் தெரியாமல் தான் கேட்குறோம், நீங்கள் ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கு நல்லது செய்யவா இல்லை நம்மளுடைய தினசரி கடற்கரை நமக்கு வந்து அடுத்த வேலைகள் வந்து நிறையா இருந்தது. ஓகே அப்படி சொல்லி டிவியை போட்டு விட்டுட்டே பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவதாக இருக்கட்டும், மாடியில் போய் துணி எடுத்துகிட்டு வருது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள், வீடை தூக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவியை போட்டு விட்டுக்கிட்டே நான் வந்து அடுத்தடுத்த வேலைகள் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நமக்கு வந்து உட்காந்து டிவி பார்க்கணும் அப்படின்றதுக்குலாம் நமக்கு நேரமே கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ அப்படியே குழந்தைங்க வந்துடுவாங்க, ஸோ அவங்களுக்கானது நம்ம எல்லாம் பார்க்கணும், வைக்கணும். ஸோ அப்படியே முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டீ எல்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஹோம்ஒர்க் வந்து எழுத ஆரம்பிச்சாச்சு. ஸோ அப்படியே இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, நாம் 5th 6th படித்தது எல்லாமே இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப அட்வான்ஸாக படிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும். சரி, அதுவும் நல்லது தான். ஏன்னா நமக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாமே லேட்டாக புரிய நம்ம இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படி தான் தோணும். கொஞ்ச நேரம் அவங்களுக்கு கூட கொஞ்சம் விளையாடிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து நான் செஞ்ச வளையல், சில்க் த்ரெட் பேங்கிளில் நான் வந்து ஸ்டோன் வச்சு அப்புறமா பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி காயின் வச்சு வளையல் பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்ப நாள் ஆசை அந்த மாதிரி லக்ஷ்மி காயின் வச்சு பண்ணணும் அப்படின்னு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அவங்களுக்கு வந்து சேலுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.
வேண்டுதல் நிறைவேற்றுக்காக பாப்பாவுக்கு எனக்கும் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு மொட்டை போடுறது எனக்கு பார்த்தீங்கன்னா பூமுடி எடுக்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ பூமுடி எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேர் வந்து இவ்வளோ தான் இப்போதைக்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த பூமுடி எப்படி எடுப்போம் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான், இருந்தாலும் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது நமக்கு வந்து எவ்வளோ ஹேர் இருக்கோ அதை அனுசரித்து அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கட் பண்ணணும்னு தோணுதோ 100 பூ வாங்கிட்டு, இல்லை மல்லிப்பூ பிச்சிப்பூ எந்த பூனாலும் 100ஓ 200ஓ உங்களுக்கு எந்த அளவு கட் பண்ணணும்னு தோணுதோ அந்த அளவு வச்சுட்டு முடி வெட்டுவாங்கள்ல அவங்கக்கிட்ட போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே கட் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது.